ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் விஷஸ். இன்றைக்கி ஹாப்பி நியூ இயர் ஸ்பெஷல் நெய் சாதமும் மலாய் சிக்கன் கிரேவியும் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து அதோட நம்ம மஞ்சள்தூள், உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 ஸ்பூன் கிட்ட தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வீட்டிலே ஊற்றின கெட்டியான தயிர் ஆட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், 3 துண்டு பட்டை, 1 பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ 1, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணியிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் தனியா ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டு லாஸ்ட்டாக ஒரு 5 வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். வரமிளகா லாஸ்ட்டாக தான் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃபைனலாக நம்ம 1 கப்பு கருவேப்பிலையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா ரோஸ்ட் ஆகி முறுமுறுன்னு கிறிஸ்பியாக நம்மளுக்கு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பவுடராக நம்ம நுணுக்கி எடுத்துக்க போகிறோம். இந்த மசாலா மட்டும்தான் நம்ம வச்சு இன்றைக்கி இந்த மலாய் சிக்கன் கிரேவி ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், ரொம்ப நல்லா சிம்லே போட்டு நம்ம இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இல்லை சீக்கிரமாக நம்மளுக்கு ஃபுல்லாக வச்சிங்கன்னா அடுப்பை அப்புறம் பொருள்லாம் நல்லா தீஞ்சு போயிடும். நல்லா சிம்மில் வச்சு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ கருவேப்பிலை பாருங்கள் நல்லா நொறுங்கிருச்சு. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் சாப்பர் யூஸ் பண்ணி தான் இதை நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ புதுசாக சாப்பர் வாங்கினேன், ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு யூஸ்ஃபுல்லாக. சாப்பரில் ரொம்ப நைஸாக கட் பண்ணி கொடுத்துருது. இப்போ நல்லா இது எல்லாத்தையும் நல்லா இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் வதங்க வேணாம். லைட்டாக கண்ணாடி பதம் வந்தாவே போதும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோடு சேர்த்து இந்த வெங்காயத்தோடய நம்ம சிம்மில் வச்சுருக்கேன் அடுப்பை. நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட இந்த வெங்காயத்துலேயே கலந்து விட்டுடலாம். சேர்த்து கலந்து கிளறி விட்டுட்டு இப்போ பாருங்கள், இந்த சிக்கன்லேருந்து தண்ணிலாம் ரிலீஸ் ஆகி வெளியில் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரணும். அது வரைக்கும் நம்ம கிண்டி சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 50% சிக்கன் வெந்ததுக்கப்புறம் தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற வேணாம். அதில் வர்ற தண்ணியிலே அந்த சிக்கன் வேகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாஸை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி சிக்கனோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. சூப்பராக நல்லா சிம்லே போட்டு கிளறி விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டு நல்லா வேகட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவும் இந்த சிக்கனோட ஃப்ளேவரில் நல்லா நம்மளுக்கு இறங்கிரும். டேஸ்ட் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வரும். பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ இது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறதுலையே நம்ம ஒரு அரை உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஓரளவுக்கு வெந்துடும் பாருங்கள் சிக்கனு. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி சிக்கன் நல்லா ஃபுல்லாக அடுப்பை வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 80% கிட்ட சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 10-15 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் பாருங்கள். முந்திரி பருப்பை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த சிக்கனோடு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த சிக்கன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்க சிக்கனோட இந்த முந்திரி பேஸ்ட்டை நம்ம நல்லா வந்ததுக்கப்புறம் தான் இந்த முந்திரி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும். ஓரளவுக்கு சிக்கன் ஒரு 80% கிட்ட நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு சூப்பராக கொதிக்கட்டும். கொதித்து நம்மளுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் இந்த குழம்பை நம்ம எடுத்துக்கலாம். இதை குழம்பாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸுக்கு, சப்பாத்திக்கு எடுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும். அந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இந்த மலாய் சிக்கன் கிரேவி. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு எனக்கு இன்றைக்கி.
இப்போ ஃபைனலாக வந்து பாருங்கள் சூப்பராக கிரேவி நல்லா கிடச்சிருச்சு. நம்ம கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி இந்த டிஷ்ஷை வந்து ஃபைனல் பண்ணிடலாம். சூப்பராக கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி ஒரு பிடி எடுத்து நல்லா வந்து கையில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இது மேலே நம்ம தூவி விட்டு சர்வ் பண்ணோன்னா சூப்பரான நம்மளுக்கு மலாய் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த சிக்கன் கிரேவிக்கு இன்றைக்கி காம்பினேஷனாக நெய் சாதம் தான் பண்ணியிருக்கேன். நைட்டு டின்னருக்கு வந்து இன்றைக்கி நெய் சாதமும் மலாய் சிக்கன் கிரேவியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக பாருங்கள் எவ்வளோ நல்லா நம்மளுக்கு வந்து இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி இருக்குதுன்னு நீங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும். சிக்கன்லாம் செம்மையாக வெந்துருச்சு. ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ நெய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 3/4 கிலோ நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நெய் சாதத்துக்கு பாஸ்மதி ரைஸை ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சு முன்னாடியே வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் இப்போ நான் வந்து குக்கர் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. குக்கரில் தான் நான் இன்றைக்கி நெய் சாதம் பண்ண போகிறேன். குக்கரில் ஒரு 150 கிராம் கிட்ட நெய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் ஆட் பண்ணல. நெய் ஒரு 150 கிராம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்து லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆனால் போதும், ப்ரௌனிஷெல்லாம் ஆக வேணாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், ஒரு 4 துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, 3 கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். அந்த நெய்யிலே வந்து வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் எப்போயுமே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். 50 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டு இந்த மாதிரி ரேஷியோவில் தான் நான் அரைச்சிக்குவேன். சேம் ரேஷியோ தான் இஞ்சியும் பூண்டும் நான் எப்போயுமே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ 3/4 கிலோ ரைஸுன்றனால 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். எடுத்து இந்த நெய்யிலே போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சிம்லே அடுப்பை போட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வந்து கடாயிலே ஒட்டிக்கும். அதனால் நம்ம வந்து சிம்லே போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அதோட ராஸ்மெல்லாம் போகட்டும். அந்த மாதிரி நம்ம எண்ணெயிலே நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கிளறினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி வந்து புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். ஒரே ஒரு தக்காளி நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் இந்த ரெசிபிக்கு. 5 பச்சை மிளகாயை வந்து நான் சின்னதாக கீறிட்டு முழுசாகவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 நான் வந்து கீரலை, லைட்டாக முன்னாடி மட்டும் கீறிட்டு முழுசாகவே நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பசங்க இருக்கனால பச்சை மிளகாய் வந்து எடுத்து போடுறதுக்கு வசதியாக நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தக்காளிலாம் போட வேணாம். ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை வந்து நல்லா பைனாக கட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு வந்து நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி. ஒரு ஃபுல் தேங்காய் நான் எடுத்திருக்கேன். ஒரு ஃபுல் தேங்காயை உடச்சி பால் எடுத்திருக்கேன். ஒரு 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் நான் எதில் அளந்தேனோ அதில் வந்து சேம் ரேஷியோ. இப்போ 2 டம்ளர் அரிசினா 4 டம்ளர் தண்ணி. இன்றைக்கி நான் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 6 டம்ளர் வந்து நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா தேங்காயும் உடச்சி வெதுப்பான சுடுதண்ணியில் வந்து தேங்காய் பால் எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக நம்மளுக்கு தேங்காய் பால் கிடச்சிரும். வெதுப்பான தண்ணியில் வந்து எல்லா அரைச்ச தேங்காய் எல்லாத்தையுமே நம்ம கலந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டி விட்ருங்க. அளந்து தான் நான் எடுத்திருக்கேன் தண்ணி. அதை நல்லா வடிகட்டி எடுத்துட்டோன்னா பாருங்கள் சூப்பராக ஒயிட் கலரில் நம்மளுக்கு எல்லாமே தண்ணி கிடச்சிருக்கு பாருங்கள் தேங்காய் பாலில். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நல்லா லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும். ரொம்ப வந்து தளன்னு கொதிக்க வேண்டாம். லேசாக வந்து கொதி வந்தால் போதும். நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓரளவுக்கு கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அரிசி எல்லாத்தையுமே இதோட நான் கலந்து விட்டுறேன். எல்லாத்தையும் அரிசி இந்த தேங்காய் பாலோட நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ ரைஸை போட்டுட்டு நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். எப்போயுமே வந்து எல்லா நம்ம கலவை சாதத்துக்குமே வந்து நெய் சாதம், பிரியாணி, குஸ்கா எப்போயுமே ரைஸ் போட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே தான் நம்ம வந்து எப்போயுமே உப்பு செக் பண்ணிக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு உப்பு வந்து அளவு நல்லா அரிசியில் ஊறி நம்மளுக்கு நல்லா தெரியும். ஓரளவுக்கு கலந்து விட்டாச்சு. அரிசி போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிண்டக்கூடாது. பாஸ்மதி ரைஸுன்றனால உடஞ்சிடும் அரிசி. லைட்டாக ஒரு 2 தடவை மட்டும் கிளறி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா தள்ளி விட்டுட்டு இப்போ நம்ம உள்ளே இருக்க தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு உப்பை செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு ஒரு கல் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும்.
அந்த மாதிரி தான் நம்ம பார்த்தோன்னா சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், உப்பு கொஞ்சம் எனக்கு கம்மியாக இருக்குது. அதனால நான் வந்து உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஃபுல்லாக வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஆஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை வந்து மூடி வச்சு 2 விசில் வச்சும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணி நீங்கள் நெய் சாதமும் ரெடி பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து குக்கரில் வந்து விசில் விடாமல் தம் போட்டு எடுக்க போகிறேன். பாருங்கள், தண்ணிலாம் பாருங்கள் எவ்வளோ தூரம் சூப்பராக வந்து அந்த தேங்காய் பால்லாம் நல்லா இந்த சாதத்தோட சூப்பராக மிங்கிளாகி வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஃப்ளேவரே இந்த தேங்காய் பால் அந்த சாதம் வேகிறது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் நெய் சாதம் பண்ணுறப்ப தேங்காய் பால் ஊற்றி பண்ணுங்கள், ஃப்ளேவர் அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணிலாம் நம்மளுக்கு நல்லா வந்து இஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நான் தம் போட போகிறேன். இன்றைக்கி வந்து விசில் விட்டு எடுக்காமல் தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தோசைக்கல் வச்சு நான் தம் போட்டு எடுத்துக்க போகிறேன். ஆஃப் லெமன் ஜூஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி ஒரே ஒரு கிளறி விட்டுட்டு இதுக்கு மேலே நான் சூடான தோசைக்கல்லை இது மேலே வச்சு அதுக்கு மேலே ஒரு வெயிட் எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே டைம் பார்த்து தம் போட்டு எடுத்துருவேன். சிம்மில் அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. தண்ணி எல்லாமே நம்மளுக்கு பாருங்கள் நல்லா வற்றிருச்சு. இப்போ தண்ணியே இல்லை. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து தோசைக்கல் நல்லா ஹீட் ஏற்றிடணும். ஒரு இரும்பு தோசைக்கல் நான் வச்சுருக்கேன். அதை ஹீட் ஏற்றி இது மேலே வச்சு ஒரு வெயிட்டை தூக்கி வச்சுருவேன். 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா பாருங்கள், செம்ம சூப்பராக நம்மளுக்கு நெய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். எனக்கு ரைஸ் ரொம்பவே சூப்பராக கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெய் சாதம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதுக்கு காம்பினேஷனாக மலாய் சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.